பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையோட இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பலப்படுத்த போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில அநேக பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்களாம். ஆனா அந்த வாலிப தம்பிக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்குமா. ஆனா ஏசப்பாவுக்காக என்னால வாழ முடியல, என்னால இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சான். ஆனாலும் அவர் உலகத்துல இருக்கிற காரியங்கள், அசுத்தங்கள் அதிலேயே தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தாராம். அப்போ அவருடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சான். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தாராம். அப்போ அவர் ஏசப்பா கிட்ட போய் ஜெபிக்க போனாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஏசப்பா, நான் ஒரு பெரிய பாவி, நான் உங்களுக்காக வாழணும்னு சொல்லி நான் நினைப்பேன், ஆனா நான் வாழ மாட்டேன். உலகத்துல இருக்கிற பாவத்துக்கு தான் நான் அதிகமா முக்கியத்துவம் நான் கொடுத்தேன். இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்க விலகி போயிட்டீங்க தானே, இந்த சூழ்நிலையில என்ன நீங்க கைவிட்டுருவீங்க தானே, அவ்வளவுதானே, இந்த பிரச்சனையிலே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருந்தானே அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அப்படி பேசிக்கொண்டே இருந்தாங்களாம். அப்போ ஏசப்பா அவரோட பேசினாராம், மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நீ என்ன எவ்வளவு நேசிக்கிறையோ அதை காட்டிலும் பல மடங்கு நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிற இந்த பாவத்தை விட்டு விலகி போ. நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன். நான் உனக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தருவேன். நான் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுவேன்னு சொல்லி இயேசு அந்த தம்பியோட பேசினாங்களாம். அப்போ அந்த வாலிப தம்பிக்கு ஒரே சந்தோஷம். நான் பாவம் செஞ்சேன், அசுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்தேன், ஆனாலும் ஏசப்பா என்னை விட்டு கொடுக்கல, ஏசப்பா என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல. நான் பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பா, நான் இனி உங்களுடைய பிள்ளையாக நான் வாழ போறேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்தாராம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு எனக்கு பிடிக்காத காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கிற, ஏதோ ஒரு பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிற, அதை விட்டு நீ விலகு. நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன். நீ என்னுடைய பிள்ளையாக இனி நீ வாழணும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவேன்னு சொல்லி இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த நாள்ல அதை விட்டு விலகுங்க. இயேசுவின் பிள்ளையாக வாழுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தருவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். உங்களை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவரே உங்களுக்கு உதவி செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க மேல எவ்வளவு நீங்க அன்பாக இருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, பாவம் செய்கிறதுனால ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கும் ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கும் ஒரு பெரிய ஆண்டவரே ஏசப்பா ஒரு பிளவு ஏற்படுகின்றது. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தகப்பன இந்த நாள்ல பிள்ளைங்களோட பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, இந்த பாவத்தை விட்டு விலக ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா பாதுகாத்துக்கோங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்களை ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை விட்டு விலகவும் இல்லை, அவர் உங்களை கைவிடவும் இல்லை. அவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விலகுங்க. அவருடைய பிள்ளையாக நீங்க வாழுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த நாள்ல நீங்க ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.